ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஃபிலிமோராவில் க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோவை டபுள் கிளிக் பண்ணால் அந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் ஏஐ டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் குரோமா கீ வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டா இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம எந்த கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் வந்து போயிடும். லைக் நான் இப்போ ஒயிட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒயிட்டுக்கு ரிலேட்டடாக இருக்க கலர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம க்ரீனை சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் க்ரீனை சூஸ் பண்ணால் எனக்கு க்ரீன் கலர் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு குரோமா கீ வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் பிளாக்காக தெரியுதுல வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோ வச்சா பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு பின்னாடி இருக்க வீடியோ வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோக்கும் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணி குரோமா கீ எனேபிள் பண்ணிட்டா நம்மளுக்கு எந்த கலர் இங்கே செலக்ட் ஆகிருக்கோ அந்த கலர் வந்து போயிடும். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்செட்டு, டாலரைட், எட்ஜி, ஃபெதர்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆஃப்செட் கூட்ட க்ரீனுக்கு ரிலேட்டடாக இருக்க கலர்லாம் போகுது. ஸோ இப்போது டிசேபிள் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பிசியில் இருக்கிற மாதிரி க்ரீன் இல்லை. இதில் வந்து சில இடத்துல டார்க்காக இருக்குது, சில இடத்துல லைட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஆஃப்செட் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு அது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே போயிடும். ஸோ இந்த கையிலேயே நம்மளுக்கு க்ரீன் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு கையிலையும் க்ரீன் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதுவும் போகுது. அண்ட் ஆல்சோ கால்லையுமே க்ரீன் தான் இருக்கும். ஸோ அதனால் கால்லையுமே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபெதரும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைட்லலாம் க்ரீன் கலரில் இதில் தெரிஞ்சுன்னா நீங்கள் ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எட்ஜு ஃபெதர். ஸோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்மூத்னஸாக கிடைக்கும். நல்லா ரஃப்பாக அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ திக்னஸும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வச்சா உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நல்லா ரிமூவ் ஆகுதோ அது வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு குரோமா கீ வந்து ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.